ரொம்ப நாளைக்கு அப்புறமா மணப்பாறை மாட்டு சந்தையை பார்ப்போம்னு போயிருந்தேன். ஒரு மாடு வந்து நல்ல மாடாக வந்துருந்துச்சு. அதை வாங்கிட்டு வந்து நான் சேலுமே பண்ணிட்டேன். அதை எங்கே நம்ம வீடியோ காணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோவே நம்மளால் எடுக்க முடியல. நேரமே இல்லாததுனால அதை அப்படியே வரும்பொழுதே விற்றுருச்சு மாடு, கொடுத்துட்டேன். நிறைய நண்பர்களுக்கு வந்து இன்னும் வந்து புரிதல் வரலை. நல்ல மாடுகள் எங்கே கிடைக்கும், சந்தையில் வந்து மாடு வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிற சந்தேகத்தில் இன்னும் இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஒரு மாடை நம்ம வாங்குறோங்கும் பொழுது அதை எங்கே வாங்குகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எந்த மாட்டை நம்ம வாங்குகிறோங்கிறதா முக்கியம். தயவு செஞ்சு அந்த சந்தையிலையா போய் மாடு வாங்குறது அப்படின்னு கீழ்த்தனமான ஒரு நினைப்பு இருக்குது பார்த்தீங்களா. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நம்ம மாடு எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணும் பொழுது அதை ஒரு சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, அவர் வந்து சந்தையில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாருப்பா, அது சந்தை மாடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் சந்தையில் வாங்கினா என்ன, தங்கம் எங்கே இருந்தாலும் தங்கம் தான் இல்லையா. ஒரு மாட்டோடைய மதிப்பு அப்படிங்கிறது நீங்கள் அதை உயிராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதை உங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்குறதுக்கும் பரிசு வாங்கி கொடுக்குற பொருளாகவும் நினச்சிங்கன்னா அதோடய மதிப்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாங்கக்கூடிய மாடு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, உங்களுடைய தேவை என்ன, மாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வாங்க தெரிஞ்சிச்சுன்னா எங்கே வேணாலும் நீங்கள் மாடு வாங்கலாம். சந்தையில் போய் மாடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தயவு செஞ்சு மாற்றிக்கங்க. இனி வரும் காலங்களில் யாரும் என்கிட்ட கால் பண்ணி சந்தையில் மாடு வாங்கலாமான்னு கேட்காதீங்க. தாராளமாக மாடுகள் வந்து வாங்கலாம். எவ்வளோ மாடுகள் வருதுன்னு பாருங்கள். இந்த மாடுலாம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, எவ்வளோ கொம்படியாக திமிழ் அந்தஸ்தோட எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். மாடுகள் அந்தளவுக்கு வந்து அதிக விலையும் கிடையாது. வளர்ப்பு மாடுகளை காட்டிலும் கறி மாடுகள் வந்து குறைவாக தான் எப்போவுமே விலையில் வந்து இருக்கும். மாடுகள் வந்து அதிகபட்சமாக ஒரு 40,000 50,000 அந்த ரேஞ்சிலே தான் சேல் ஆகிக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி நிலவரப்படி சந்தையில் ஒரு 2 பல்லுலேருந்து கடை சேர்ந்த மாடு வரைக்கும் என்ன விலைக்கு போகுது அப்படிங்கிறத ஒன்றா டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஒரு 2 பல்லு தரத்தில் இருக்கக்கூடிய காளையாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய உடல் அமைப்பை பொறுத்து ஓரளவுக்கு நார்மலான ஹைட்டு வெயிட்டில் நார்மலான உடம்புல இருந்துச்சுன்னா ஒரு 20,000லேருந்து 30,000 வரைக்கும் சேல் ஆகுச்சு. 2 பல்லுக்கு மேலே 4 பல்லு 6 பல்லு அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மாடுகள், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த தரத்தில் உள்ள மாடுகள் 30,000லேருந்து 40,000 45,000 வரைக்கும் சேல் ஆச்சு. அதை விட பெரிய மாடுகள், கடை சேர்ந்த மாடுகள், நல்ல பெரிய மாடுகள் வந்து 60 50 60 70 அந்த ரேஞ்சில் வந்து சேல் ஆச்சு. நீங்கள் போய் ஒரு கிடையில் மாடு வாங்குறதுக்கு சந்தையில் தாராளமாக வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா சந்தையில் எக்கச்சக்கமான மாடுகள், நல்ல மாடுகள் வந்து கொண்டு வருவாங்க. வளர்க்க முடியாமல் வீட்டில் பாஞ்சிருச்சு, எதார்த்தமாக வந்து பிடிக்கும் பொழுது ஒரு காயம் ஏற்படுத்திடுச்சு அப்படின்னா அந்த மாட்டை வந்து நிறைய பேர் இன்றைக்கி சந்தைக்கு தான் ஏற்றுறாங்க. ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு 6 அறிவு இருக்குது, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாடுகளுக்கு திடீர்னு எந்த ஒரு விஷயத்தையுமே டக்குன்னு புரிஞ்சு செயல்படக்கூடிய தன்மை வந்து கிடையாது. கொஞ்சம் டைம் ஆகும். கண்டிப்பாக அதுகளும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உடனே ஒரு மாடு வந்து டக்குன்னு நீங்கள் நிற்கிறீங்க, போய் நீங்கள் மூக்கை பிடிக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு அதால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏதோ ஒரு ஆபத்து நமக்கு வரப்போகுது அப்படிங்கிற பயத்தில் அது பாஞ்சிரும். அதனால் மாடு பாயுது அப்படிங்கிறதுக்காக யாரும் சந்தைக்கு வந்து மாடை கொடுத்துடாதீங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணி இவ்வளோ நாள் வளர்த்துட்டீங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். அதோடு இன்றைக்கி சந்தையில் வந்து ஒரு நல்ல பசுமாடு, சூப்பர் பசுமாடு நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த மாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 மேலே வந்து விற்பனையாச்சு. ஒரு நாட்டு மாடு, காங்கேயம் பிரீடை சேர்ந்த ஒரு 2 பல்லு தரத்தில் இருக்கக்கூடிய பசுமாடு, கிடேரி கன்றோட ஒரு 50,000 மேலே வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நல்ல பசுமாடுகளும் சேல்ஸுக்கு வந்து வரும். மணப்பாறை சந்தையை பொறுத்த வரைக்கும் எல்லா மாடுகளுமே வாங்கலாம். காளை, கிடேரி, பசுமாடு, காளை கன்றுக்குட்டி, வளர்ப்பு மாடு, ஜோடி மாடு, ஜோடி காளைகள், பெரிய பெரிய காளைகள், அந்த சிந்து மாடு, ஹச்எஃப் பால் கறக்கக்கூடிய அந்த மாடுகள், அது மாதிரி நிறைய மாடுகள் வந்து கொண்டு வராங்க. தயவு செஞ்சு ஒரு தடவை சந்தையை போய் பாருங்கள். பார்த்துட்டு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த விலைக்கு மாடு விற்கிதா, அப்போ இவ்வளோக்கு தான் வாங்கணும், இவ்வளோக்கு தான் போகும் வரும் போல் அப்படிங்கிறது ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். கிடை மாடுகள் அப்படிங்கிறத நம்ம இனிமேல் பேசவே முடியாது போல். லட்சங்கள், பல லட்சங்களில் வந்து விலை போகுது. கேட்ட விலைக்கு வாங்குறதுக்கு ஆள் இருக்குது அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பொருளோட மதிப்பு குறையாது. நம்ம நிறைய பதிவுகள் பேசியிருக்கிறோம் கிடைமாடுகளை பற்றி. ஒவ்வொரு முறையும் பேசுகிறதுக்கு நமக்கே சங்கடமாக இருக்குது. ஜல்லிக்கட்டை வந்து அழிவுக்கு கொண்டு போகிறது அப்படின்னா கிடைமாடுகளை அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தரால் வாங்க முடியும், அது ஏழ்மையான ஒருத்தரால் வாங்க முடியாது. பணம் அதிகமாக இருக்குங்கிறனால கட்டுக்கட்டாக தூக்கி போடுவாங்க. பணம் இல்லாதவர் அந்த மாட்டை வாங்கி வளர்க்கணுங்கிற ஆசையை வந்து விட்டு போயிடும். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. கிடை மாடுகள் வேண்டாம். நல்ல மாடாக, நாட்டு மாடுகளாக, வீட்டில் பிறந்து வளரக்கூடிய மாடுகளை, சந்தைக்கு போகக்கூடிய மாடுகளை வாங்கிட்டு வந்து வளர்த்து அந்த மாடுகளை வேடிக்கைக்கு உடம்புகளை தயார் பண்ணி நல்லபடியாக கொண்டு போய் அவுத்து சந்தோஷமாக இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்கு வந்து எல்லோரும் வாங்க. நானுமே வந்து அப்படி வந்துட்டேன். இனி வந்து கிடை மாடுகள் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது.
போன வருஷம் ஒரு மாடு நம்ம எடுத்திருந்தோம். அந்த மாடுமே விளையாண்டுருந்துச்சு. அது அந்தளவுக்கா ஒரு பூஸ்டப்பாக அடுத்தடுத்து கிடை மாடுகள் எடுக்கிறதுக்கு நான் ஊக்கப்படுத்த மாட்டேன் யாரையுமே. கிடை மாடுகள் வேண்டாம். வளர்ப்பு மாடுகள், வீட்டில் இருக்கக்கூடிய மாடுகள், நல்லா கை வளர்ப்பில் ஒரு கயத்தில் இருக்கக்கூடிய மாடுகளை வாங்கி தாராளமாக வந்து வளர்க்கலாம். அந்த முயற்சியில் நான் வந்து கண்டிப்பாக ஈடுபடுவேன். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி நம்ம கட்டுத்தரையில் இருக்கக்கூடிய எல்லா மாடுகளையும் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வேண்டாம் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க, ரொம்ப வருத்தமாக இருக்கும். யாருக்காவது விருப்பம் இருந்துச்சு, நம்ம கட்டுத்தரையில் இருக்கக்கூடிய மாடுகளை பார்க்குறக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.